ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் தனிச்சிறப்புகளை அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொடரிலே ஏனைய மார்க்கங்களில் காணப்படாத, இஸ்லாத்தில் மாத்திரம் காணப்படுகின்ற ஒரு சில தனிச்சிறப்புகளை பற்றி இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம். இதன் இறுதியாக இந்த உரையில இஸ்லாமிய மார்க்கம் மனித உரிமைகளுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் வழங்குகிறது என்பதையும், அந்த மனித உரிமைகளை பொதுவாக பேசுவதுடன் குறிப்பாகவும் ஒவ்வொருவரும் மற்றவரோடு நடந்து கொள்ள வேண்டிய விதங்களையும் இஸ்லாம் விளக்கமாக எடுத்துரைக்கிறது என்பதையும், அதில் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் நாம் பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில ஒவ்வொரு மனிதரும் தமது வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய, வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணைவியரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணைவியர் என்றால் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும். ஆண்களுடைய மனைவியரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவியர் கணவரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கும் மற்றவரிடத்தில் இருக்கிற உரிமைகள் என்ன, ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இவற்றையெல்லாம் கூட இஸ்லாமிய மார்க்கம் பேசுகின்ற அளவுக்கு எந்த மார்க்கம் பேசியதில்லை. அவங்கவுங்க ஒரு வழிமுறை பழக்க வழக்கத்துல வேண்டுமானால் இது பெண்கள் செய்யணும், இது ஆண்கள் செய்யணும் என்று வலியுறுத்தியிருப்பாங்க, வரையறுத்திருப்பாங்க. மத ரீதியான போதனைகள் இருக்குமானா இருக்காது. பெண்களுக்கு என்னன்னு கண்டிப்பா நீங்க செய்யணும், கணவன்மார்களுக்கு மனைவியில் இப்படி இப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு எந்த மதங்களிலும் இப்படி ஒரு விரிவான விளக்கமான அவசியமான அறிவுரையை காண முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் அப்படி ஒரு அறிவுரையை சொல்லுது. தனித்து வாழ முடியாத ஒரு மனிதனுக்கு உள்ளத்துக்கு அமைதி ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு ஜோடியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று இந்த வாழ்க்கை துணை அமைவதற்கான நோக்கத்தில் இருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எதுக்குன்னா தஸ்குனு இலைஹா, உங்களுக்கு ஒரு ஜோடியை அல்லாஹ் அமைத்திருப்பது எதற்கு என்று சொன்னால், நீங்கள் அவர்களோடு கூடி ஒரு அமைதி பெறுவதற்காகத்தான். அந்த மாதிரியான ஒரு உறவுல ஈடுபடுவதன் மூலமாக மனிதனுடைய உணர்வுகள் ஒரு கட்டுக்குள்ள வருது, ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு நிம்மதி கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அந்த மகிழ்ச்சிக்காக வேண்டிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோடிய நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இப்படி எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாம, பெரும்பாலும் யாரு என்று தெரியாம, சில இடத்துல தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, உறவா இருந்தா பெரும்பாலும் யாருன்னு தெரியாம நம்மளோட எல்லா வகையிலையும் வித்தியாசப்பட்டிருக்கக்கூடிய பண்பாட்டுல, பழக்க வழக்கத்துல, உணவு முறையில, மற்ற எல்லாத்துலையும் பல வகையிலையும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறாங்க ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிற பெயர்ல. இந்த இணைவது என்பது இஸ்லாமிய பார்வையில எப்படி சொல்லப்படுதுன்னா, இத ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் இஸ்லாம் சொல்லுது. முதல்ல இதான் முக்கியமான அம்சம். உலகத்துல எந்த மார்க்கமும் திருமணத்தை ஒப்பந்தம்னு சொல்லவே இல்லை. திருமணங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இத்தனை நாடுகள் கூட அரசியல் சட்டத்தில் ஒரு அக்ரிமெண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அக்ரிமெண்ட் இருந்தா தானே ரெண்டு பேருக்கு உரிமைகள் கிடைக்கும். ஒரு அக்ரிமெண்ட் இல்லாம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சும்மா அன்னபீசியில் அனுபவிச்சுட்டா எனக்கு வேணாலும் போயிருமே. ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டோம்னு சொன்னா ஒரு 50,000 ஒருத்தர் கொடுக்குறோம், 10 லட்சம் ரூபாய் ரேட்ட பேசி ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டுக்கிறோம். அக்ரிமெண்ட் போடாம கொடுத்தா இல்லைன்னு வேணாம. அப்ப அக்ரிமெண்ட்ங்கிறது ஒரு சேஃப்டி ரெண்டு சைடு இருக்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமண உறவை பற்றி பேசும் பொழுது ஒரு அழகான அதுக்கு ஒரு பேரை சூட்டு இஸ்லாம். பெண்களை பற்றி ஆண்கள் சொல்லும் பொழுது ஆண்களே, உங்களுக்கு வாழ்க்கை துணைவியராகக்கூடிய பெண்கள் உங்களிடத்திலே கடுமையான ஒரு உறுதிமொழியை உடன்படிக்கை செய்கிறார்கள்.
சும்மா ஏதோ சந்தோஷத்துக்கு சேர்ந்துக்கிட்டு நினைச்சுக்கிறாதீங்க. கல்யாணங்கிறது ஒரு கடும் ஒரு உடன்படிக்கையானது. உடன்படிக்கைன்னா அது சில கண்டிஷன் நிபந்தனைகள்லாம் இருக்கும். அதைத்தான் செய்து கொள்கிறார்களே தவிர சும்மா ஏதோ உனக்கு சுதந்திரத்துக்காக வேண்டிய அனுபவ பொருளாக அவங்க வரல. அவர்கள் உங்களிடத்திலே உடன்படிக்கை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமணத்தை உடன்படிக்கை என்று சொல்கிறான். உடன்படிக்கைங்கிற காரணத்தினால்தான் அதை முறித்துக் கொள்றதுக்கு வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு. எந்த உடன்படிக்கையுமே முறிக்க முடியணும், அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை செய்யறோம், அதை உடன்படிக்கையை மாத்துறத மாத்திக்கலாம். 2 பேர் விரும்பினாங்கன்னா, 2 பேர் விரும்பினாங்கன்னு சொன்னா இல்ல 2 பேர் விரும்பும் பொழுது மாத்திக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கணும். அதனால திருமண ஒப்பந்தத்தை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இஸ்லாத்துல தரப்பட்டிருக்கு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. அவன் கல்லா இருந்தாலும் நீ அவனோட தான் வாழணும், உணர்வே இல்ல உசுரை இல்லாட்டாலும் சரி, உணர்வே இல்லாட்டாலும் சரி, அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் சொல்லல. அந்த கண்டிஷன் எல்லாம் கரெக்டா நிறைவேறதான் ஒருத்தர் பார்க்கணும். கணவன் மனைவி அந்த அக்ரிமெண்ட் படி நடக்கிறாளா, மனைவி கணவன் அப்படி நடக்கிறானா என்றெல்லாம் பார்த்து ஒருத்தருக்கு அந்த அக்ரிமெண்டை பேணி நடக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் சொல்லுது. இது ஒரு பெரிய அந்தஸ்து. வாழ்க்கை ஒப்பந்தம் சொல்லும் போதுங்க எப்படிப்பட்ட சம அந்தஸ்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்க பார்க்கணும். இந்த விஷயத்துல ஒப்பந்தம் யார் யார் பண்ணுவோம்? மனுஷன் ஆடு மாடு பண்ணிக்கிறோமா? மனுஷன் மனுஷனோட அவன மாதிரி உள்ள ஒரு பைத்தியக்காரனோட சுயநிலை உள்ள ஒப்பந்தம் பண்ணுவானா? அப்ப பெண்களுக்கு ஆன்மா இருக்கா இல்லையான்னு சர்ச்சை பண்ணிட்டு இருந்த காலத்துல பெண்களுக்கு ஒப்பந்தம், பெண்ணு ஆணும் சேர்த்து அக்ரிமெண்ட் பண்றாங்க சமநிலையில் இருந்து. நீ எனக்கு சொல்லுது, நான் உனக்கு சொல்லுது செய்வேன், ஒப்பந்தம் 2 பேரும் போட்டுக்குவோம் கையெழுத்து அப்படிங்கிற லெவல்ல கொண்டாந்து நிப்பாட்டு பாருங்க. இது ஒரு பெரிய புரட்சி. இன்னைக்கு சாதாரணமா கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த 1400 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா இது பயங்கரமான புரட்சி. எவனும் இதை செய்ய துணிச்சல் வேண்டியதை செய்வதற்கு, இது சொல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட மார்க்கத்துல கல்யாணங்கள் 2 பேரும் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை என்று சொல்லி இருக்கு. நீங்க அதிலே கவனமா இருக்கணும். உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், என்னென்னவெல்லாம் உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். 2வது வரும் உடன்படிக்கை என்னென்னவெல்லாம் செய்யணும், எதுக்கெல்லாம் நீங்க உடன்படிக்கை போட்டிருக்கிறீங்க, அது 2வது வரும் விவரமா. ஆனா உடன்படிக்கை நீங்க ஒத்துக்கணும். கல்யாணங்கிறது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை 2 பேரும் 2 நாடு உடன்படிக்கை செஞ்சீங்கன்னா ஒரு நாடு மாத்திரம் பேணி நடக்காது. நீ மீறினா அவனு மீறுவான், நீ உடைஞ்சு அவனு உடைக்குவான், நீ ஒரு துரோகம் பண்ண அவனு பண்ணுவான். 2 நாடு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சொன்னா நீ அவசரத்தை நிறைவேற்றணும், அவன் அவசரத்தை நிறைவேற்றணும். ஒவ்வொரு தடவை ஒரு காரியத்தை ஏற்றும் போதும் பேசும் போதும் சட்டம் கொண்டு வரும்போது இது நம்ம அக்ரிமெண்ட் பண்ணிருக்கிறோமே, அது இடைஞ்சலாயிருமோ அப்படின்னு கவனிக்கணும். இந்த கவனத்தோடவே செயல்படுங்கிறதுக்காகத்தான் உறுதிமொழி ஒப்பந்தம், வாழ்க்கை ஒப்பந்தம்னே நம்ம திருமண பத்திரிகையோட அடிப்பாங்க. திருமண வாழ்க்கை ஒப்பந்தம் இப்படி எவனும் அடிக்க முடியாது, நம்ம மட்டும் தான் அடிக்க முடியும், முஸ்லிம்கள் மாத்திரம் தான் அடிக்க முடியும். இது ஒரு தனியான சிறப்பு. இந்த அக்ரிமெண்ட்ல கணவன் ஆண்கள் தங்களுக்கு வாழ்க்கை துணைவியா வரக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறான், என்னென்ன அந்த ஒப்பந்தத்தில் அடங்குது, அதை நம்ம விரிவாக அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றாங்க. என்னென்ன ஒருத்தர் செய்யணும், அது மாதிரி ஒரு பெண் ஆணுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது வருது. முதல்ல ஆண்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த விஷயத்துல நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நீங்க கவனத்தில் கொண்டு வரணும். 2 பேரும் இந்த வாழ்க்கை ஒப்பந்தம் பண்றீங்க இல்ல, ஆணு பெண்ணு வாழ்க்கை ஒப்பந்தம் பண்ணிக்கிறீங்க. இந்த ஒப்பந்தத்துல அதிகமான சிரமத்துக்கு தயார் என்று முன் வரக்கூடியவர்கள் பெண்ணு தான். 2 பேர் ஒப்பந்தம் பண்றோம், அது உண்மைதான். அந்த ஒப்பந்தத்துல நிறைய தியாகங்கள் செய்வதாக சொல்லிட்டு வரக்கூடியவள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான். ஆண்கள் இந்த ஒப்பந்தத்தினால பெருசா ஒண்ணு பாதிக்கப்படல. ஆண்கள் இந்த ஒப்பந்தத்தினால பெரிய லெவல்ல என்ன செய்யல, பாதிக்கப்பட. பெண்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு உணர்ந்து பரவாயில்லை, பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிற கண்டிஷனோட வர்றாங்கன்னு சொன்னா அதை ஒவ்வொரு ஆண்மகன் முதல்ல உணரணும். இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லித்தான் உணரணும்னு வேண்டியது இல்லை. கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதெல்லாம் போட்டுக்கிட்டு நெருப்பு சுடுங்கிறதெல்லாம் அல்லாஹ் சொல்லி தரணும், அது சுடுங்கள தெரியுமில்ல. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்மளால விளைவிக்கிற முடியும். அப்ப 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த சந்தோஷமா இருப்பதற்காக வேண்டி நீங்க என்ன விலை கொடுக்குறீங்க, அவன் என்ன விலை கொடுக்குறான், அதை யோசிக்கணும்ல. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வேண்டி நீங்க உங்க வீட்டுல இருப்பீங்க, ஆம்பளைன்னு சொல்லக்கூடிய நீங்க உங்க வீட்டுல இருப்பீங்க, உங்க தாய் தகப்பனோட இருப்பீங்க, உங்க அண்ணன் தம்பிகளோட இருப்பீங்க, அக்கா தங்கச்சிகளோட எல்லாம் நீங்க வீட்டுல இருப்பீங்க. ஒரு பெண் என்ன செய்யறா, உங்களுக்கு வாழ்க்கை படுறதுக்காக வேண்டி உங்களோட சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க.
ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வேண்டி சமமா போடலாம் ஒப்பந்தத்தை, இங்கிட்டு ஒரு வாரம் அங்கிட்டு ஒரு வாரம்னு. அப்படி கிடையாது. நம்ம எப்படி ஒப்பந்தத்துல வரும்போதே எப்படி வருது, அந்த பெண்கள் தங்கள் தாய் தகப்பனை விட்டு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. தியாகத்தை பாருங்க. ரெண்டு பேரும் தான் சந்தோஷமா இருக்க போறோம், ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருப்பதற்காக வேண்டி பெண்கள் அந்த அக்ரிமெண்ட் ஆரம்பமே தியாகத்துல வருது. அவங்க கூடுதலாக கொஞ்சம் விட்டு தர்றாங்க, கூடுதலா தியாகம் பண்றாங்க, இழக்கிறாங்க. அது என்ன இழப்பு? தாயை வந்துடுறாங்க, தாயை விட்டுறாங்க, தகப்பனை விட்டுறாங்க, சொந்த வீட்டை விட்டுறாங்க. சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு இருக்கிற உரிமை இருக்கு பாருங்க, அதை விடுறாங்க. நீங்களே ஒரு விருந்தாளி 10 நாள் ஒரு தங்குதிய போய் அந்த வீட்டுல உங்க வீட்டுல மாதிரி நடக்க முடியுமா? வீட்டுல போய் நம்ம 2 நாள் ஒரு இடத்துல தங்குறோம், இருந்த ரூம்ல இருந்துருங்க, நமக்கு சங்கடமாவே இருக்கும், நெருப்பு நிக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி எல்லாம் அது மாதிரி பயன்படுத்த முடியாது. அவங்க சாப்பிட எடுத்து சாப்பிட்டு போடணும். நம்ம வீட்டுல என்ன செய்வோம், அப்படின்னு 4 மணிக்கு சாப்பிடுவோம், 2 மணிக்கு சாப்பிடுவோம். நம்ம போய் 4 மணிக்கு சோத்து கொடுத்துருவோம். விருந்தாளியா இருந்துட்டு நிறைய சுதந்திரங்களை நம்ம இழந்துருவோம். விருந்தாளியா போனோம்னா சொந்த வீடுல இருக்கிற மாதிரியான அந்த உரிமை இருக்கு பாருங்க, கூடுதல் உரிமை, கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அனுபவிக்கிறது, அதை இழக்கிறாங்க பெண்கள். காரணம் தாய் தகப்பனை விட்டுட்டு, அண்ணன் தம்பியை விட்டுவிட்டு, அந்த சொந்த வீடுங்கிற அந்த உரிமையை விட்டுவிட்டு ஒரு பலவீனமான நிலையில ஆண்களை நோக்கி அவங்க வந்துடுறாங்க. ஆண்கள் இருக்கிற பகுதியை நோக்கி, ஆண்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆண்களை சார்ந்தே இருக்க நாங்க தயார் வந்துடுறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்குது, இதுல இவ்வளவு பெரிய தியாகம் பண்றாங்க. இதை பத்தி ஆச்சரியமான தியாகம் இது. உண்மையில பார்க்க போனா நம்ம சமூக அமைப்புல வயசு மிசிலாத்துல கட்டாயம் கிடையாது, ஆணு கூட இருக்கணும் பெண்ணுக்கு கம்மியா இருக்கணும் கிடையாது. ஆனா சமூக அமைப்புல எப்படிதான் இருக்குது, கல்யாணம் பண்ணும் பொழுது ஆணுக்கு பெண்ணுக்கும் ஒரு 5 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் என்ன இருக்கு வித்தியாசம் இருக்கும். ஒரு ஆம்பளைக்கு வயசு கூடவும் பொம்பளைக்கு வயசு கம்மியா இருக்கும். 25 வயசு இவன், அவளுக்கு 15 வயசு இருக்கும். நம்ம எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் 20 வயசு எழுதிக்குவோம், அது ஒரு விஷயம். அப்புறம் செல்லு சாரதா சட்டம் ஏதாவது கொண்டு வந்துருவாங்க. அதுக்காண்டி எல்லாரும் எல்லா மதத்திலையும் பண்றான், எல்லாரும் பண்ணிக்கிறான். அப்ப 15 வயசு 10 வயசு வித்தியாசம் இருக்கும். 25 வயசுல உள்ளவன் இவனுக்கு தாய் வேணும், இவனை விட 10 வயசு கம்மியா இருக்கால, அவன் 15 வயசுல தாய் இறந்துடுறான். நீங்க 15 வயசுல தாய் விட்டுறீங்க போவீங்களா? வெளிநாட்டுக்கு போறா இருந்தா கூட உங்க அம்மா 15 வயசுல உங்களை அனுப்புவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நெஞ்சில கை வச்சு ஒரு ஆம்பளை யோசிச்சு பாருங்க. 15 வயசுல உங்களை சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு எங்க 2 வருஷத்துக்கு உங்க அம்மா அனுப்ப தயாரா இருப்பாங்களா? தயாரா இருக்க மாட்டாங்க. சில பகுதியில் 13 வயசுல உங்களை கல்யாணம் பண்ணி போறாங்க. எங்க அனுப்பி விடுறாங்க? 13 வயசு பையனை யாராவது வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களா? இந்த தாய் இந்தியாவை தங்களை விட்டு பிரிச்சு நீ போயிட்டு வரா சொல்லிங்க, அனுப்புவாங்களா? அப்ப நம்மளை விட 10 வயசு 12 வயசு 8 வயசு எல்லாம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, அது நம்மளை விட தாய் தந்தையுடைய அரவணைப்பு தேவைப்படுற வயசு. வயசு அடிப்படையில் பார்த்தோம்னா, வயசுங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா அவ்வளவு தேவையான வயசு. அப்ப அந்த மாதிரியான நேரத்துல அவங்க பிரிஞ்சு வர்றாங்க பாருங்க. 2 பேரும் ஒரே மாதிரி மகிழ்ச்சி, ஒரே மாதிரி சந்தோஷம், அந்த தாம்பத்திய வாழ்க்கையினால கிடைக்கிற நிம்மதி எல்லாம் 2 பேரும் கிடைக்குது. 2 பேரும் அடையும் பொழுது இவன் பெருசா இழந்து அதை அடையல, அவ அதை அடைகிறதுக்கு நிறைய இழக்கிறான். அவ அந்த சுகத்தை அடைவதற்காக வேண்டி என்ன செய்து நிறைய இழந்து வர்றான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த இடத்துல ஏதோ ஹோஸ்டல் சோதனைக்கு வந்தா நினைக்கக்கூடாது. வரும்பொழுது நல்ல ஒரு பார்வையோட இந்த பெண்ணை பத்தி நம்ம மனசுல பதிய வைக்கணும். ஒவ்வொரு ஆண்களும் நினைச்சு பார்க்கணும், நம்ம தங்கச்சியை அனுப்பி கொடுக்கும் நம்ம எப்படி இருக்கோம். நம்ம தங்கச்சி நம்மளை விட்டு பிரிஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது, நம்ம மகளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பும் போது நமக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் இருந்துச்சு அப்படிங்கறத எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி தியாகம் பண்ணிட்டு வர்றான். பாருங்க, அந்த மாதிரியான ஒரு பெரிய தியாகம். அதே மாதிரி எடுத்துக்கிறேங்க, இப்ப நம்ம வீடுகள்ல நமக்குன்னு ஒரு உணவு பழக்கம் வச்சிருப்போம். அந்த உணவு பழக்கத்தின் அடிப்படையில தான் நம்ம வீட்டுல உணவுகள் நடக்கும். அந்த பெண்ணுடைய வீட்டுல வேற மாதிரி உணவு பழக்கம் இருக்கும். ராத்திரில டிஃபன் சாப்பிட்டு கொடுப்பாங்க, அவங்க வீட்டு வழக்கம் வைங்க. உங்க வீட்டுல ராத்திரிலையும் சோறு தான் வைங்க. அவங்க எதுக்கு மாறிக்கிறேன்னு, உங்க வீட்டு பழக்கத்துக்கு மாறிக்கிறணும். உங்க வீட்டுல எல்லாருக்கும் சக்கரை வியாதின்னு வைங்க, சீனி கம்மியா போடுவீங்க. அவங்க நிறைய சீனி போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அது அது சீனியாவது டீ போக்குவரத்து செஞ்சுக்கலாம். சோத்துக்கு தனிச்சோறாக்க முடியும். சோத்துல எல்லாம் பிரஷர் கேஸ், உப்பு போடக்கூடாதுன்னு தான். உங்க வீட்டுல உப்பு போடாம சாப்பிடுவீங்க. அதுவும் அதுக்கு பழகிக்கிறது. வரக்கூடிய பெண்ணு அது நிறைய உப்பு போட்டு, அதுக்கு ஒண்ணு பிரஷர் கிடையாது, நல்லா தான் இருக்குது.
உங்களுக்கு பிரஷர் இருக்கிறதுனால உங்களை அனுசரிக்கிறதுக்காக வேண்டி அதுவும் வந்துகிட்டு அதே மாதிரி உங்க வீட்டுல என்ன சோறோம் அதுதான், என்ன பழக்கமோ பழைய சோறுனா பழைய சோறு தான், டிஃபன்னா டிஃபன் தான், ராத்திரில சோறுனா ராத்திரில சோறு தான், என்ன பழக்கமோ அப்படித்தான். 1 லிட்டர் வாங்கி 3 பேர் போட்டு டீ குடிச்சிருப்பாங்க அவங்க வீட்டுல. இங்க வந்து 100 மில்லியை வாங்கி 7 பேர் போடுவீங்க, அதுக்கு பழகிக்க வேண்டியதா? அது என்ன பண்றது? உங்க வீட்டு பழக்கம் என்னவோ அதுல செய்ய. சாதாரண தியாகமா இது. ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை மாத்துறாங்க பெண்கள் வந்து தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு வர்றாங்க. சில நேரம் வெளியூர்ல பண்ணி கொடுத்தீங்கன்னா ஊரை விட்டுட்டு வர்றாங்க. கேட்க கூட நாதி இல்லாத ஊரை நம்பி போயிடறான். ஒரு ஊர் விட்டு ஒரு ஊரு, மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு, இப்படிலாம் கூட திருமண தூரத்துக்கு போக போக அப்படி எல்லாம் கூட திருமணம் முடிச்சு கொடுக்குறோம். அப்ப இந்த பெண்களை பற்றி ஆண்களுக்கு தான் சொல்லணும். அதுதான் சொல்றேன், பெண்களை பற்றி ஆண்களுக்கும் ஆண்களை பற்றி பெண்களுக்கும் சொல்லணும். அப்பதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொம்பளைகிட்ட போய் பொம்பளைடைய தியாகத்தை சொன்னா அது என்ன நன்மை இருக்கு? ஆம்பளைகளுக்கு சொன்னா பெண்கள் ஒழுங்கா நடத்துவாங்க. அதுக்கு ஆம்பளைகிட்ட பத்தி பேச வேண்டியிருக்கு. பெண்களுடைய தியாகத்தை யாருதான் உணரணும்? நம்ம தான் உணரணும். அப்ப அந்த அளவுக்கு தியாகம் பண்ணி என்ன செய்யறாங்க? நம்ம வீட்டுக்கு வர அது ஒரு தியாகம். அதாவது உணவு பழக்க வழக்கத்தையே மாத்திக்கிறாங்க, அது ஒரு தியாகம். ஊரு சொந்த மருத்துவ விட்டு வர்றாங்க, அது ஒரு தியாகம். சரி வந்துடுறாங்க. வந்த உடனே பாருங்க, அதாவது 2 பேரும் ஒப்பந்தம், 2 பேரும் சமம். அப்ப புருஷன் முன்னாடி 2 பேரும் சந்தோஷமா இருக்க வேண்டியதான். இதுக்காக வேண்டிய அவங்க கொடுக்குற விலை என்ன தெரியுமா? உங்க வீட்டை அவதான் பெருக்கணும், உங்களுக்கு படுக்கிற பாய அவதான் விரிக்கணும். நீங்க விரிச்சிட மாட்டிய, நீங்க படுக்கிறது கூட பாய என்ன செய்யணும்? அவதான் விரிக்கணும். உங்களுக்கு மட்டுமா? உங்களை பெற்றதுக்காக உங்க தாய் தந்தைக்கும் சேர்த்து, உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருந்தா அதுக்கும் சேர்த்து, உங்களுக்கு அக்கா தங்கச்சி வீட்டுல இருந்துச்சுன்னா வாழ வெட்டியா வந்து கிடக்கும், அதுக்கும் சேர்த்து, அதுக்கும் சேர்த்து என்ன செய்யணும்? அது தொண்டு செய்யணும். இல்லைன்னா அது அவ்வளவு சகிச்சுக்கிறது பாருங்க. இவ்வளவையும் வந்து அது ஒரு விகாரமா எடுத்துக்கொள்ளாம, அது ஒரு பெருசா எடுத்துக்கொள்ளாம அப்படியே வெண்டு விழுங்கி சகித்துக் கொள்றாங்க பாருங்க. இதெல்லாம் உணரணும். ஆண்கள் உணர்வதில்லை. எனவே நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும், பெண்களை ரொம்ப மட்டமாகவும், அவளுக்கு எந்த ஒண்ணும் இல்லாம ஒரு நாதி இல்லாம வந்திருக்காங்க மாதிரி நடத்துறோம். எல்லா ஆண்களுமே பெண்கள் விஷயத்துல நடத்துற கொடுமைக்கு அல்லாது நிறைய கேள்வி கேட்பான். எந்த ஆம்பளையும் பொம்பளைய வந்து ஒழுங்கா நடத்துறது கிடையாது. அவங்களுக்கு நம்ம கூடுதலா என்ன செய்யணும்? ரொம்ப யாரும் நமக்கு அப்படி தியாகம் செய்ய முடியாது. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட இப்படி ஒரு தியாகம் செய்ய மாட்டாங்க. ரத்த சம்பந்தம் இல்லதான். கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட உங்களுக்காக வேண்டி இவ்வளவு தியாகம் பண்ண மாட்டாங்க. போய் சிந்தா போ, நீ கேட்டு அவங்க ஞாபகப்படுத்துறான். நீ சாப்பிடலன்னா அவளும் சாப்பிடாம படுத்துக்குவா. ஒருத்தன் சாப்பிடாதனால அவன் அக்கா சாப்பிடாம படுக்கவே மாட்டான். நீ சாப்பிடாத அவன் தங்கச்சி சாப்பிடாம படுக்காது. நீ சாப்பிடாட்டி உன் அண்ணன் தம்பி சாப்பிடாம படுக்க மாட்டாங்க. எப்படி அவங்க எல்லாத்துலயும் இறங்கத போகணும்னு விரும்புறாங்க. நம்ம தான் அந்த அளவுக்கு போறது இல்லை. ஆண்கள்ட்ட தான் அந்த மாதிரியான அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையில காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆரம்பம் சரியில்லை. ஆரம்பத்துல என்னமோ டவுரியை கொடுத்து பேரம் பேசி அப்ப என்னமோ ஒரு வேண்டாத ஒரு சரக்கு மாதிரிதான் காசு கொடுக்கணும், விற்கப்படுறோம். அப்ப வரைக்கிறது கறிப்பட்டு கிடைக்க போல இருக்கு. ஆனா ரூபாய் தந்து பொண்ணு தர்றாங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. இவன் காசு கொடுத்து வாங்கியிருந்தான், இவன் மகர் கொடுத்திருந்தான்னா வரும்போது ஒரு இமேஜ் வரும். 1 ரூபா 1 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்து மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்கோம், ஒரு மரியாதை வரும். அரபு நாட்டில் மரியாதை நடத்தப்படுறாங்க. இங்க என்ன? காசையும் தந்து உனக்கு ஒரு பொண்ணையும் தர்றாங்கன்னா சீப்பீடு கிடைக்குது, மலிவா கிடைக்குது. என்ன அதான் ஆரம்பத்துல வந்து கெட்ட பழக்காது. இந்த டவுரியில வர்றது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த கொடுமை அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து இந்த கொடுமையை செய்யறாங்களா? அதனால இந்த மனிதாபிமானம் சுத்தமா நமக்கு ஆரம்பத்தில் எடுபட்டு போயிடுது. ஆரம்பத்திலே மனிதாபிமானம் எடுபட்டு போனா கடைசி வரைக்கும் எப்படித்தானே? அப்ப இந்த பெண்களுடைய இந்த உரிமையை பூரா பறிச்சு போறோம். அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டாக்க இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கும் பொழுது அவங்க கர்ப்பிணி ஆகுறாங்க. கர்ப்பிணி ஆகுறதுங்கிறது சும்மா 2 பேருக்கும் வாரிசு. 2 பேருக்கும் வாரிசுன்னு சும்மா சொல்லிக்கிற வேண்டியதான். அபிஷேகம் எடுத்தா நமக்கு தான் வாரிசு. உங்க பேர் என்னன்னு அப்ப பேர் தான் கேட்கலாம். அம்மா பேர் எந்த பள்ளிக்கூடத்தையும் கேட்க மாட்டான், எந்த ரெக்கார்ட்லையும் கேட்க அம்மா கேட்கவே மாட்டான். என்ன கேட்பான்? இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றார்கள், அதுக்காக இவர் பேர் தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்றதுக்காக வேண்டி அந்த குழந்தை உருவாதுல இவனுடைய பங்கு ரொம்ப கம்மி, சின்ன பங்கு இவனுடைய பங்கு. அதுல 99% பங்கு யாருக்கு இருக்குது? அவளுக்கு தான் இருக்குது. என்னமோ என் பிள்ளைன்றான். டவுரி டைவர்ஸ் ஆகிட்டா கூட அடுத்த என் பிள்ளையை தாண்டுக்கப்பா, என்ன கஷ்டப்பட்டு பெற்ற மாதிரி அவளுக்கு தான் கூடுதல் உரிமை இருக்குங்கிறது கூட எனக்கு விளங்க மாட்டேங்குது. அப்ப அந்த மாதிரி அந்த கர்ப்பிணி ஆனதுல இருந்து நீங்க பாருங்க, நம்மளோட சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தி நம்ம வாரிசு சுமந்ததுக்காக வேண்டி, நம்மோட சந்தோஷம் அனுபவிச்சதுக்காக வேண்டி அவ ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டா, குழந்தைய சுமந்துட்டான்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாக்குறீங்களா? நடக்க முடியாது, ஓட முடியாது, ஆட முடியாது, திங்க முடியாது, நினைச்சு திங்கிட்டு ஆடுவாரு. நீ நல்ல மேய்வர் அவ நினைச்சவா போய் வாந்தி எடுப்பா இருக்கா இல்லையா? அதை சாப்பிட முடியும். யோசிச்சு பார்க்க வேணாமா? பெண்ணு சாப்பிட்டுட்டு போய்
அப்படி உள்ள தங்க அந்த மசக்கைங்கிறாங்கல்ல, அந்த நேரங்கள்ல எது சாப்பிட்டாலும் வந்து உள்ள தங்காது. அது மாதிரி ஓட முடியல, படுக்க முடியாது, ஆட முடியாது, ஒரே மாதிரி சைஸ்ல படுக்கணும். நீ புறவும் படுப்ப, மலர்ந்து படுப்ப, அப்படியும் படுப்ப, அப்படியும் படுப்ப. அது மாதிரிலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு பெண்ணுக்கு படுக்க முடியுமா? அந்த பெருசா அந்த கர்ப்பத்தை சுமந்து இருக்கிற காலத்துல முடியுமா? யோசிச்சு பார்க்கணும்ல. இதையெல்லாம் அல்லாஹ் அந்த தாய் இருந்து சொல்லும் பொழுது அதையெல்லாம் சொல்லி காட்டுறான். ரொம்ப அமலத்துக்கு உண்முகுவாக ஒரு குழந்தைய ஒரு தாய் சுமக்கிறது ரொம்ப சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு சுமக்கிறா, லேசான சிரமம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த கஷ்டத்திலேயே மகா கஷ்டம் எதுன்னு கேட்டா இந்த குழந்தைய சுமக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னாட்டா சும்மா நாங்க ஒரு 50 கிராம் அளவு ஒரு கட்டி வந்து தாங்க முடியல, வலிக்கிறோம். எல்லா நேரமும் ஒரு வெயிட்ட சுமந்துக்கிட்டு எல்லா நேரமும் அதை நடக்கிறத சும்மா லேசப்பட்ட காரியமா? அல்லாஹ் அப்படி அதை தாங்குற மாதிரி அமைச்சு வச்சுட்டு அவங்களுக்கு மன வலிமையும் கொடுத்துருக்கான், அதை தாங்கிக்கிறாங்க. அப்ப நம்ம அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் எதனால அவங்களுக்கு அல்லாஹ் ஏன் சில கடமைகள் நமக்கு தந்திருக்காங்கிறதுக்கு முன்னாடி இதுகளையெல்லாம் நினைச்சு பார்த்து அவங்க ஒரு வாழ்க்கை துணை கடுமையான உடன்படிக்கைன்னு ஏன் அல்லாஹ் சொன்னான்னு விளங்கிக்கலாம். இதுக்கு இந்த கல்யாண உறவை பற்றி சொல்லும்போது கடும் உடன்படிக்கைங்கிறான். ஏதோ வந்தா வந்து போனா போதுங்கிற மாதிரி ஒரு காரியம் இல்லையே. ஏதோ மளிகைகள்ல மிளகா ஒத்தமொழி வாங்குற மாதிரி நினைச்சிட்டு கல்யாணங்கிறது அந்த மாதிரி இல்லப்பா. இது ஒரு கடுமையான விஷயம், கடுமையான அக்ரிமெண்ட் இருக்குது அப்படிங்கறத விளங்கிறதா இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அது மாதிரி அவ பிரசவமா ஒரு பிரசவிக்கிறார், குழந்தையை பெற்றெடுக்கிறார். அது சும்மா சின்ன காரியமா? குழந்தையை பெற்றெடுக்கிறது என்பது ரொம்ப ஒரு லேசான காரியமா? அதுக்கு நிகரான வேதனை உலகத்துல கிடையவே கிடையாது. அனுபவிச்சவங்களும் தெரியும். அந்த வேதனைக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? அதுல ஒரு பெரிய அற்புதத்தை சுமத்துறான். அவன் அற்புதத்தை பாருங்க. அவ்வளவு வேதனைப்பட்டு குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தை மேல வெறுப்பு வரணும். என் பிள்ளை எங்க என்ன கேட்பாங்க, அடுத்த நிமிஷம் மறக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய டெக்னிக்கல் ஹக்கீம், நுணுக்கமானவன். அல்ல அந்த மாதிரியான சில வேலைகள் எல்லாம் பண்ணி செஞ்சிடறான். ஆனா அந்த கஷ்டத்தை நீங்க மறுபெருமைங்கிறாங்கல்ல. பிரசவங்கிறது வந்து மரணத்தினுடைய எல்லையை தொட்டுட்டு மரணத்தினுடைய வாசல போய் தட்டி திரும்பிட்டு வர்றது. பிரசவத்துக்கு கூட குறைச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு வேலை. அப்ப அந்த வேலையை அவ செய்யறான். எதனால இதெல்லாம் அவ கல்யாணம் பண்ண முடியாதுக்கு அந்த கதி வருமா? உன்னோட உனக்கு சுகந்தர வீட்டுக்கு தாய் விட்டுட்டு வரலன்னு அது வருமா? அப்ப 2 பேரும் சுகமா இருக்கிறதுக்கு அது கூட கஷ்டப்படுறாளுங்கும் போது நம்ம என்ன செய்யணும்? பார்த்து பூர்த்தி செய்யணும். என்ன வேணும் சொல்லு, எது வேணாலும் தர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு நடத்தணுமா இல்லையா? அப்படி நடத்துறது இல்லை. இன்னும் எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, குறிப்பா வந்து இப்படி எல்லாம் நீங்க நடத்தாம இருப்பதற்கு உங்களுடைய பெற்றோர்கள் காரணமா இருக்கிறாங்க. பெரும்பாலான குடும்பங்கள்ல வந்து மனைவி நல்லா நடத்த ஆசைப்படுவோம். ஒருத்தன் அம்மாவுக்காக வேண்டியே கொடுமைப்படுத்துவோம். அம்மாவை திருப்தி கொடுத்துறதுக்குன்னு என்ன செய்வான்? அவங்களும் பெண்ணா இருந்தவங்க தான். அவங்க தான் என்னன்னு கேட்டா அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாம்பற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிற மாதிரி. நான் மட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நினைப்பு. நான் மட்டும் அந்த அதாவது ஏமாவே எப்படித்தானே பண்ணா? அதாவது நம்ம ஒரு கஷ்டப்பட்டோம்னா எல்லாரும் கற்கிற பாடம் வேற, இந்த தாய்மார்கள் கற்கிற பாடமே வேற. நம்ம ஒரு ஜெயில போய் கஷ்டப்பட்டோன்னு வைங்க, அப்ப நம்ம ஒரு முடிவு பண்ணிக்குவோம். நம்ம கையில மாறு ஆட்சி வந்துச்சு, நம்ம பேச்சுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம கையில இந்த ஒரு அதிகாரம் வந்துச்சுன்னா இந்த குறைகளை நம்ம சரி பண்ணிடணும் அப்படி நினைப்போம். ஒரு ஆம்பளைக்கு ஒவ்வொரு ஆம்பளைக்கும் பாருங்களேன். இப்ப அண்ணாதுரை ஜெயில இருந்தாரு, ஜெயில இருக்கும்போது கக்கூஸ் எல்லாம் கிடையாது ஜெயில. அந்த காலத்துல எல்லாம் சட்டியை வச்சிருப்பாங்க, சட்டியில வச்சுட்டு அதுல மனதில் கழிச்சு வச்சுக்கிற தலைமாட்டில் கேட்டு திறந்தோட கொண்டு கொத்தணும். அதான் வந்து சிறைச்சாலையில் உள்ள பழக்கம். அப்ப ஜெயில இருக்கும்போது நினைச்சாராம், நம்ம வந்தோம்னா இதை மாத்தணும்னு சொல்லி. நம்ம அடுத்தவன் அந்த மாதிரி படக்கூடாது, உள்ளே கக்கூஸ் ஜெயில தனியா ரூம்ல அடைச்சிடுறாங்கல்ல. அவர் ஆட்சி வந்து என்ன பண்ணார்? சிறைகளை சீர்திருத்தம் பண்றோம்னு சொல்லி சிறைச்சாலைக்குள்ள கக்கூஸ் எல்லாம் பிளஸ் அவுட் எல்லாம் போட்டு அந்த கக்கூஸ் ஏற்பாடு பண்ணாரு. அப்படி இருந்து அவர் இருந்த சிறை வந்து அவர் இருந்த அறை இன்னைக்கு வந்து அந்த கக்கூஸ் எல்லாம் பழைய மெத்தட்ல பாதுகாத்து வச்சிருக்காங்க. வேலூருக்கு போனவங்களுக்கு தெரியும். வேலூர் ஜெயிலுக்கு போனவங்களுக்கு அந்த அவருடைய இதை வந்து அண்ணாதுரை இருந்த இடம் எழுதி போட்டு வச்சிருக்காங்க. அண்ணாதுரை இருந்த இடம்ன்றால என்ன இருக்காது, வெறும் நடந்தா இருக்கும், கக்கூஸ் இருக்காது, கட்டி உள்ள இருக்கும். அதை யாபமா வச்சிருக்காங்க. அந்த ஒரு ரூம் மட்டும், பாக்கி எல்லாத்துக்கும் கக்கூஸ் வசதி பண்ணிட்டு அந்த ஒரு ரூம் மட்டும் அப்படி வச்சிருக்காங்க. அதை நம்ம கண்ணாலே பார்த்தோம். அப்ப நம்ம ஒரு கஷ்டப்பட்டோம்னு சொன்னா நமக்கு பிந்தி வரக்கூடிய ஆளுக்கு அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு நமக்கு நினைப்பு வரும். பொம்பளைகளுக்கு இருக்க அவங்க கஷ்டப்பட்டான்னு வைங்களேன், இதே மாதிரி நம்ம 4 பேர் மிதிக்கணும். பொம்பளைக்குப்பா அவங்களை யாராவது மிதிச்சா இது மாதிரி மற்றவங்களுக்கு மிதிக்க கூடாது அப்படி நினைக்கவே மாட்டாங்க எல்லா பொம்பளையும். இப்ப மருமகளா இருக்கும்போது பேசுறாங்களே, எந்த பெண்களுக்கு பேசுறோமோ அந்த பெண்கள் மாமியார பொம்பளை நடப்பாங்க. எந்த பெண்களை நீங்க நல்லா நடத்துன்னு உங்களுக்கு பேசுறோமோ இந்த பெண்கள் நாளைக்கு மாமியார கோவத்துல போறாங்க. அப்ப இவங்க மருமகளா பத்தி நடத்துவாங்க. இது பெண்களோட இந்த சுபாவத்தை மாத்திக்கணும். கிட்ட என்ன இது ஆணுக்கு பெண்ணுக்குள்ள அந்த உடற்குறையே செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இப்படிதான் எல்லாத்துலயும் பாக்குறாங்க. எல்லாத்துலயுமே
அது அடுத்தால மிதிக்கணும், நாசமாக்கணும் அப்படின்னு நினைப்பு வரும். அப்ப ஒவ்வொரு பெண்ணு இன்றைக்கு நம்ம என்ன கொடுமைகளை சொல்றோமோ அதெல்லாம் அவங்க இளமையா இருந்து அனுபவிச்சவங்க தான். ஒவ்வொரு மாமியார்களும் மருமகளா இருந்தவங்க தானே. இந்த மாமியார் ஒரு வீட்டு மருமகள் தானேங்க. அப்ப மருமகளா இருக்கும்போது நம்மள இப்படிலாம் பண்ணாங்களே, நாம நம்ம மருமகளை வித்தியாசமா நடத்தி காட்டி நல்ல பேர் வாங்கணும். அந்த கொடுமை நம்ம பண்ணக்கூடாதுல பாரம்பரிய படிக்கிறது இல்ல, அவங்க போட்டு சாவி கொடுத்து கிளப்புறது. அப்படி கிளப்புனா நாம தான் ஆம்பளை கரெக்டா இருக்கணும். தாய் சொல்றாங்கிறதுக்கான அக்கிரமம் செய்யக்கூடாது. நம்ம அன்னைக்கு நேரத்தை சொல்லியிருக்கோம், தாய்மார்களோ தந்தையோ சொல்றதுக்காக வேண்டிய அநியாயம் செய்யறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது, அக்கிரமம் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப அந்த மாதிரியான பிரசவத்தை நேரத்துல படுற கஷ்டத்தை நினைச்சு பார்க்கணும். பிரசவித்த பிறகு தூக்கத்தை மறந்தவ தியாகம் பண்ணக்கூடிய கண்ணு முன்னாடி பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். நம்ம தூக்கிட்டு இருப்போம், ரொமுளிப்பா 20 ரொமுளிப்பா குழந்தைக்கு பால் கொடுப்பா, அதை குளிப்பாட்டுவா, அதுக்கு ட்ரெஸ் போட்டுறா, அதுக்கு இடையில உனக்கு சோறாக்கணும் கறியாக்கணும் பிள்ளை இல்லைங்க. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், ஒரு பிள்ளைக்கு இது பண்ணணும், வாகனம்லாம் கொஞ்சம் நெஞ்ச வேலை கிடையாது. இவ்வளவு வேலைகளையும் கண்ணு முன்னாடி பாக்குறோங்க, கண்ணு முன்னாடி பாக்குறோம். அப்ப இந்த இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு என்ன வரணுமோ அது வருது. ஆண்களுக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல உனக்கு என்ன வரணும்? ஒரு வேலைக்காரி இப்படி செஞ்சா நம்ம எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், இவ்வளவு வேலையும் செஞ்சா இவ இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு பிறகு சந்தோஷம் தர்றா. நீ கொடுக்குற சோத்தத்துல ஒண்ணும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாரு. இவ்வளவு வேலை ஒரு குழந்தை, அதாவது மனைவி இறந்தோட விளம்பரம், வரி விளம்பரம் பார்த்தா தெரியுது. மனைவி இறந்தோட 2 குழந்தைகள் இருப்பான். 2 குழந்தைகளை கவனிப்பதற்காக வேண்டி 50 வயசுக்கு மேற்பட்ட பெண் தேவை, 2500 ரூபாய் சம்பளம், சாப்பாடு. 2 குழந்தைக்கு என்ன கொடுக்குறாங்க? இப்ப 2 குழந்தைய பராமரிக்கிறதுக்கு வரி விளம்பரம் பொண்டாட்டி போனவனு அருமை தெரியுது. பொண்டாட்டி போனவன் விளம்பரம் கொடுக்குறான், 2500 ரூபாய் சம்பளம் கொடுப்பாரான், பிளஸ் சோறும் கொடுப்பாரான். அவன் பொண்டாட்டிக்கு 2500 ரூபாய் கொடுத்தியா? நீ சோறு மட்டும் தானே கொடுத்த, இதுக்கு மேல கூடுதல் வேலை பண்ணாங்க. பொண்டாட்டிங்கிறவ இதுக்கு மேல கூட வேலை பார்த்திருக்கிறா. 2 பிள்ளையும் பார்த்து உன்னையும் பார்த்து உனக்கு உடல் சுகமும் நன்று இவ்வளவும் பண்ணி இருக்கிறா. இவ்வளவு பண்ணுனதுக்கு நீ கொடுத்த சோத்துக்கு மேல என்ன? அப்ப இந்த பொண்டாட்டி போனோன்னு என்ன செய்யற? இந்த மாதிரி எல்லாம் விளம்பரம் பண்றாங்க. வயதான என் தாயை கவனிப்பதற்கு 4000 ரூபாய் சம்பளம். விளம்பரம், வரி விளம்பரம் படிப்பான். அதுக்காக வேண்டிய என்னென்ன மாதிரி வித்தியாசம்லாம் வருதுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறது மெனக்கிட்டு. அதுல பார்த்தா இப்படி விளம்பரங்கள், வரி விளம்பரம் வருது. வயதான தாயை கவனிப்பதற்காக வேண்டி 4000 ரூபாய் சம்பளம் தரப்படும். எப்ப பொண்டாட்டி இல்ல இருந்தவங்க கவனிச்சிருப்பா, அல்லது பொண்டாட்டி இருந்திருப்பா கவனிக்க மாட்டாயே. நீ நடத்தினா அவன் கணக்கு வச்சுட்டு இருப்பான்ல. இந்த மாமியார் மாறுவ கொஞ்சம் உடல்ல இப்படி முறுக்கு இருக்கும்போது நடந்துடுறது அப்படின்னு பார்த்து கணக்கு வச்சுட்டு இருப்பா. படுக்கையில உழுவில பாத்துக்கிறேன். அப்ப தெரியுமா, அது நினைக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம, அதாவது ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கணும், நம்ம பெற்ற மகள் நமக்கு உதவ மாட்டாள், அவ வேற வீட்டுக்கு நம்ம கட்டி கொடுத்துட்டோம். வரக்கூடிய மருமகளை மகளா நடத்தினாத்தான் நமக்கு இன்னைக்கு தெம்பு இருக்கலாம், இன்னைக்கு திலகாத்தம் இருக்கலாம். நாளைக்கு வந்து படுத்துருவோம். ஒவ்வொரு மாமியார் வழங்கணும், நம்ம படுக்கையில் விழுந்துருவோம், படுக்கையில மலஜலம் கழிப்போம். உங்க மகளுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு மருமம் அனுப்பிவிட்டோம், சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டான், இங்கே போறான்டுவான். உங்களோட இருக்கக்கூடியவ யாருன்னு கேட்டா உங்க மருமக தான். அப்ப அந்த மருமக வந்து நாளைக்கு நம்ம தள்ளாத வயசுல நமக்கு மனப்பூர்வமா உதவி செய்யணும், நம்மளை கவனிக்கணும், எடுக்கணும், துடைக்கணும், கழுவணும், நமக்கு ட்ரெஸ் பண்ணணும், நம்ம அருவருப்பா நினைக்க கூடாது. இந்த சுயநலம் இருந்தா கூட ஒழுங்கா நடத்தணுமா இல்லையாங்க? அப்படி இந்த மாமியார்களுக்கு இந்த புத்தி வரவே மாட்டேங்குது. மருமகளை நடத்துறதுல வந்து ரொம்ப அக்கிரமம். பல குடும்பங்கள்ல பார்த்தோம்னா என்னமோ ஒரு எதிரியே வந்து அதான், வேற யாரும் எதிரி கிடையாது. ஒவ்வொரு மாமியாருக்கும் வந்து அபுஜைகள் இருக்கிறவங்க அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டா சீட்டானுக்கெல்லாம் மேல யாருன்னு கேட்டா மருமக தான். மருமகளுக்கு மாமியா எதிரி, மாமியாருக்கு மருமகை எதிரி. ஒரு வீட்டுல பார்த்துக்கிட்டு அவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலை. குடும்பத்துல சந்தோஷம், இவனுக்கு சந்தோஷமே இருக்காது. ஆம்பளை இருக்கிறவனுக்கு இங்க போய் இவன் இது சொல்ல, அந்த காலம் சொல்ல, இவனுக்கு பைத்தியம் முடிக்க குடும்ப ஓடி போயிடுவான். அப்படி நடக்கவே இல்லையா குடும்ப வாழ்க்கையில? இதெல்லாம் வந்து அறிவு இல்லாம செய்யறது. பெண்கள் முதல்ல எல்லா கேள்வி கேட்பான். நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, நம்ம அடைக்கலமா பெற்றிருக்கிறோம். அவங்க அந்த அறிவுகள் 2வது வருவோம். இந்த கஷ்டங்களை நீ விளைவிக்கணும், ஒவ்வொரு ஆண்மானும் விளைவிக்கணும், ஒவ்வொரு மாமியார்களும் விளைவிக்கணும். அப்ப எப்படி விளங்கணும்? நம்மளும் இந்த மாதிரி இருந்தோம், நம்மளுக்கு பிரச்சனைங்க, இந்த மாதிரி வேணாம், இந்த கஷ்டம் வேணாம், நம்ம ஒண்ணு செஞ்சோம்னாங்க நல்லது. அதே மாதிரி வந்து அது சொல்றாங்க ரசூலுல்லாஹி இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அப்ப பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்க இரக்கம் காட்டுங்க, வானத்துல உள்ளவன் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். நீங்க இந்த இரக்கம் காட்டுறதுனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உங்களுக்கு கிடைச்சு போயிடுது.
நீங்க தள்ளாத வயசுல உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் எந்த வகையிலாவது கிடைக்கும். நீங்க நாசப்பட்டு நாளை கிடக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கிடைக்கும். அதை விளங்கி அல்லாஹ் நம்மளை நல்லா வைக்கணும் அப்படிங்கறத விளங்கி மாமியார்மார்கள் நடந்துக்கணும். இப்ப இளைஞர்களுக்கு வருவோம். இந்த மாதிரி குழந்தைய பராமரிக்கிற கஷ்டம், குழந்தைய வளர்க்கிற கஷ்டம், அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற கஷ்டம், அதுக்கு சோறாக்குற கஷ்டம், அதுல பிள்ளைகள் உள்ள 2-3 வகையா தரமா இருந்தா பெரிய கஷ்டம். ஒருத்தர் மீனிக்க மாட்டாமா, ஒருத்தர் கருதிக்க மாட்டாமா, ஒருத்தர் சாம்பார் தான் வேணுமா, 3 வகையா அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுல 2-3 நோயாளி இருந்த குடும்பத்தில் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவ உப்பு இல்லாம ஒண்ணு, அப்புறம் சக்கரை இல்லாம ஒண்ணு, அப்புறம் தக்காளி பழம் இல்லாம ஒண்ணு, இப்படி வெரைட்டியா என்ன செய்யணும். இதெல்லாம் வந்துட்டு எவரும் செய்ய முடியாது. பெண்ணு எல்லாம் இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறத பின்னி விட்டு சாதாரண ஒரு பொம்பளை செய்ய மாட்டா. இந்த குடும்ப வாழ்க்கைங்கிற அந்த சந்தோஷத்தை கொடுத்து அதுல பின்னி விட்டு அவ விரும்பி அதை ஒரு வெறுப்பு இல்லாம செய்யற அளவுக்கு அல்லாஹ் பரிசு வச்சுக்கிட்டான். நீங்க அல்லாஹ்வுக்கு அதுக்கு நன்றி செலுத்தணும். அப்ப இந்த பெண் நடக்கிறதுக்கு நம்ம எப்படி நடக்கணும் யோசிச்சு பார்க்க வேணாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜில அவங்க சொல்றாங்க பாருங்க, அலா கடைசி உரை என்னன்னு சொல்லணும் எல்லாத்தையும் சொன்னாங்களே அந்த உரை மக்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் தொகுத்து 23 வருஷ காலமா என்னென்னலாம் சொன்னாங்களோ அதுல முக்கியமானது எல்லாம் தொகுத்து ஒரு பயான், கடைசி பயான் அதை நிகழ்த்துறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது அலா வஸ்தௌசு பின்னாசி ஹைரா, மக்களே நீங்கள் பெண்களிடத்திலே சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். அது ஒரு எச்சரிக்கை. கடைசியில் தொகுத்து சொல்றாங்க. தொகுப்புறையில சிலதெல்லாம் விட்டுருவோம், சாரத்தான் வடி சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களுக்கு உள்ள வலியுறுத்துறாங்க ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசியில, அலா வஸ்தௌசு பின்னிசாஇ ஹைரா, பெண்கள் விஷயத்திலே சிறப்பாக நீங்க நடந்து கொள்ளுங்கள். இன்னமாகுன்ன அவானுன் இந்தக்கும், அவர்கள் உங்களிடத்திலே அடைக்கலமாக வந்திருக்கிறார்கள். அடைக்கலம் தான் என்ன அர்த்தம்? அடைக்கலமா ஒரு பொருளை தர்றாங்க, எப்படி பாதுகாப்பீங்க? அல்லாஹ்வுடைய அடைக்கலம், அல்லாஹ்வுடைய அடைக்கலம், அல்லாஹ்வால் அடைக்கலமா தந்திருக்காங்க. ஒரு என்ன, நீங்க அந்த பெண்ணை பெறல, உங்க அம்மாவுக்கு அவ பிள்ளையா பிறக்கல, எந்த ரத்த சம்பந்தம் உங்களுக்கு அவளுக்கு இல்ல, அவ யாரோ நீ யாரோ, அப்ப நான் தான் அடைக்கலமா கூட ஒப்படைக்கிறேன், அல்லாஹ் தான் ஒப்படைக்கிறாங்க. அதனால அடைக்கலங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு உறவு இல்ல, அடைக்கலம் தான் நமக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தம். அடைக்கலம் என்ன அர்த்தம்? நான் இது கொண்டாந்து வந்துட்டு அடைக்கலம் அம்மாடி இது மாதிரி வச்சுக்கிறேன், நாளைக்கு வாங்கிக்கிறேன், இது உங்கள்ட்ட அடைக்கலாம். அப்ப அல்லாஹ் உங்கள்ட்ட அடைக்கலமா தர்றான். அடைக்கலம்னு வந்துட்ட பொழுது அதை ஒழுங்கா பயன்படுத்தலன்னா கேட்பான்னு இருக்கும். அடைக்கலம்னு வரும் பொழுது அதை ஒழுங்கா யூஸ் பண்ண என்ன செய்வான்? அடைக்கலமா தானே உங்க போட, இப்படி போட்டு விதிச்சியரா பாவி, இப்படி போட்டு அடிச்சியரா, இப்படி போட்டு கேட்பானா இல்லையா? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமாகுன்ன அவானுன் இந்தக்கும், பெண்கள் உங்களிடத்திலே அடைக்கலமாக இருக்கிறார்கள். அதனால லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷையன் கைர ஸாலிக, இந்த குடும்பத்துல சந்தோஷம் தாம்பத்தியம் இருக்கு பாருங்க, அதை தவிர வேற எந்த உரிமையும் உங்களுக்கு அவர்கிட்ட கிடையாது. உங்கள்ட்ட என்ன அதிகபட்சம் அவர்கிட்ட உரிமை இருக்குது? அந்த அடைக்கலமா இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது எப்போதுமே. அதுல ஒரே ஒரு யூஸ் பண்றது அதை அனுமதிக்கிறான், சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும். லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷையன் கைர ஸாலிக, அதை தவிர வேற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. இல்லா அன் யஅதீன பிஃபாஹிஷத்தின் முபய்யனா, பெண்களை நீங்க வெறுத்து ஒதுக்குறது நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு தப்பு செய்தால் தவிர, ஒரே ஒரு தப்புக்கு தான். என்ன தப்பு அது? ஃபாஹிஷத்தின் முபய்யனா, வெளிப்படையான அருவருக்கத்தக்க, அதாவது தவறான நடத்தை, அந்த வார்த்தை கூட சொல்ல தவிர்க்கிறாங்க. அருவருக்கத்தக்க அசிங்கத்தை செய்தாலே தவிர, அசிங்கம்னு சொல்லுவது தவறான நடத்தையை சொல்வது விபச்சாரத்தை, அந்த மாதிரி செஞ்சாலே தவிர வேற உங்களுக்கு அதிகாரங்கள். தப்பான ஒரு நடத்தையில போனாலே தவிர அவளை வெறுக்கிறதுக்கு எந்த முகாந்திரம் இல்ல. உப்பு போட பொம்பளையை வெறுக்கிறதுக்கு இந்த பாவிகளுக்கு கிடைச்சுக்கிறது தெரியுமா? 3 பொம்பளை பிள்ளைய பத்தி வேணாம் இப்படி சொல்றவங்களா இருக்கலாம். 3 பொம்பளை பிள்ளைய பத்தி அவளோட காரணத்துக்கு உங்ககிட்ட உள்ள அந்த குரோமோசோம் அதுக்கு பேரு அது குறைவா இருக்குது, அதனால அவ பொம்பளை பிள்ளைய பத்தி விட்டா. இன்னொரு முக்கியமான காரணம், அப்ப உங்ககிட்ட குறைய வச்சுக்கிட்டு அவளை நீங்க குறை சொல்லி 3 பொம்பளை பிள்ளைங்க வேணாம், எனக்கு ஆம்பளை பிள்ளைக்கு அவன் ஒண்ணு பண்றேன் அப்படிங்கிறான், வரட்டி விடுறேங்கிறான். அப்ப எதுக்குத்தான் வெறுக்கிறதுன்னு ஒரு விவசாயில பாருங்க, வெறுக்கிறதுக்கு இவனு காரணம் கிடைச்சி பாருங்க. இதுக்காக வேண்டி வெறுக்கிறான், ஒழுங்கா சோறாக்க தெரியலன்னு வெறுக்கிறான், உப்பு அதிகமா போட்டாங்கிறதுக்காக வேண்டி வெறுக்கிறான், ஏதோ ஒண்ணு ஒரு சூடுல சூடு கம்மியா இருக்குங்கிறதுக்காக வெறுக்கிறான். இப்படியான ஒரு சின்ன சின்ன அற்பமான காரியத்திற்கெல்லாம் நீங்க வெறுக்கிறீங்களே, அது அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது.
இல்லா யஅதீன பிஃபாஹிஷத்தின் முபையனா, வெளிப்படையான அசிங்கத்தை அவர்கள் செய்தாலே தவிர. அப்படி செய்தார்களேயானால் அப்படி செய்தார்களேயானால் அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வையுங்கள். அந்த மாதிரி தப்புகள் செய்யும் போது ஒவ்வொரு போகுன்ன வர்பன் கைர முபர்ரஹின், காயமில்லாத வகையில் அசிங்கமான காரியத்தில் ஈடுபடும் பொழுது காயம் ஏற்படுத்தாத முறையில் வந்து அடியுங்கள். அதுக்கு அனுமதி இருக்கு. அத்தானுக்கும் பல தபுகோ அலைகின்ற சபீலா, அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்களே ஆனால் வேறு வழியை தேடாதீர்கள். அப்படி இன்னொரு ஹதீஸ்ல அந்த மாதிரி அதாவது தப்பான நடத்தையில இறங்கிட்டா கூட இந்த மாதிரி வச்சு நடத்தி எடுத்து கொடுத்தா கொடுக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி தப்பா நடந்தாச்சு, அப்ப விட்டு எனக்கு இருக்க முடியல வச்சுக்க அப்படிங்கிறாங்க. அது அவனுடைய உணர்வுகளுக்கு உரிமையை பொறுத்தது. இந்த ஒரு காரியத்துக்காக வேண்டி 2 மிதியை மிதிக்கலாம், இல்லைன்னா அனுப்பி விட்டுருலாம். அவரால் நடத்தையை செஞ்சுட்டாங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் வேற வழிமுறை உங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் எப்ப சொல்றாங்க? கடைசி இடத்துல சொல்றாங்க. மேலும் சொல்றாங்க, அலா இன்னக்கும் அலா நிசாயிக்கும் ஹக்கா, உங்களுக்கு உங்கள் மனைவியிடத்திலே சில உரிமைகள் இருக்கின்றன. ஒளி நிசாயிக்கும் அலைக்கும் ஹக்கா, உங்கள் மனைவிகளுக்கு உங்களிடத்தில் உரிமைகள் இருக்கின்றன. என்னமோ உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிற மாதிரி, அவருக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி. அப்படி கிடையாது. உனக்கு எப்படி அவர்கள் மீது உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி அவர்களுக்கு உன்னிடத்தில் உரிமை. குர்ஆன் அப்படி சொல்லுது, உலகுன்ன மிஸ்ருல்லதி அலைகின்ன, அவர்கள் மீது இருக்கக்கூடிய உரிமைகளும் கடமைகளும் உங்கள் மீதும் இருக்கிறது. உங்கள் மீது இருக்கிற உரிமைகளும் கடமைகளும் அவர்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், உனக்கு இருக்கிற உரிமை கடமை என்னென்னவோ அதே மாதிரி பெண்களுக்கு உரிமையும் இருக்குது, கடமையும் இருக்குது அப்படின்னு திருக்குர்ஆன் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. அதாவது அவங்க பாருங்க, பெண்கள் அதிகபட்சமா செய்ய வேண்டியதை சொல்லி கேட்பாங்க. நீங்க ரொம்ப எதிர்பார்க்க கூடாது, ஆனா அதையெல்லாம் தாண்டி செய்யறாங்க. இஸ்லாமிய முறை பிரகாரம் ஒரு பெண்கள் கணவனுக்கு என்ன செய்யணுமோ அதை விட தாண்டிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அம்மா ஹக்குக்கும் அலா நிசாயிக்கும், பெண்களிடத்தில் உங்கள் மனைவியிடத்தில் உங்களுக்குள்ள உரிமைகள் என்ன தெரியுமா? வலா யுக்தீன புருஷக்கும் மன் தக்ரஹூன், அடுத்தவனுக்கு உங்கள் படுக்கையை அவர்கள் விரித்து விடக்கூடாது. அதான் அவங்க உங்களுக்கு செய்யற உரிமை என்ன? உனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும். படுக்கை விரிக்கிறதா விளங்கிட்டீங்கல்ல, அடுத்தவருக்கு உங்கள் படுக்கையை விரித்திடக்கூடாது. படுக்கை விரிக்கிறதுனா ஒருத்தர் வர படுத்தவங்க அந்த படுக்கை விரிக்கிறது இல்ல, கிட்ட தவறா நடந்துடக்கூடாதுன்னு இருக்கும். அப்புறம் வந்து வலா யஅதன்ன ஃபீ புயூத்திக்கும் சொன்ன ஃபீ புயூத்திக்கும் லிமன் தக்ரஹூன, நீங்கள் யாரை விரும்ப மாட்டீர்களோ அவர்களை உங்கள் வீட்டில் அவர்கள் அனுமதிக்க கூடாது. ஒரு ஆளை சரியில்லை வரக்கூடாது, அல்ல அவருக்கு வரக்கூடாது உங்களுக்கு சில அபிப்பிராயங்கள் இருக்கும். அதனுடைய கார்டியனா காவலராக தான் அந்த பெண்ணை நீங்க நியமிக்கிறீங்க. நீங்க இல்லாத நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காத வரை உங்கள் வீடுகளில் அவர்கள் என்ன செய்யக்கூடாது. வீடு உங்களுக்கு சொந்தமானது, அதை பாதுகாவலர் தான் இருக்கிறார். அப்ப என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. கணவனுக்கு பிடிக்காதவர்களை வந்து மனைவிகள் வந்து வீட்டுக்குள்ள வந்து அனுமதிக்க கூடாது. அவ்வளவுதான். இதுதான் பெண்கள்கிட்ட. இது போக தாம்பத்திய வாழ்க்கை இதுல ஒழுங்கா நடந்துட்டாங்கன்னா அதுக்கு மேல என்ன இல்ல, ஒண்ணுமே கிடையாதுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நமக்கு வந்து அவங்க சமைச்சு தர்றதோ நமக்கு துவைச்சு தர்றதோ இதெல்லாம் கூடுதல் அவர்களாக தலையில இழுத்து போட்டுக் கொண்டு செய்யக்கூடிய கடமைகள். மார்க்கம் சொல்றதுக்கு மேல அதிகமா என்ன செய்யறாங்க? அதே நேரத்துல மார்க்கம் சொல்லக்கூடிய சிலர் தப்பு செய்யறாங்க. அது அப்புறம் அவங்களுக்கு சொல்லணும். அவங்கள்ட்ட நிறைகளை சொல்லிதான் இப்ப உங்களுக்கு அவங்களோட குறைகள் இருக்குது. அதுல வந்து அடுத்த நாளைக்கு வச்சுக்கிறோம். அவங்கள்ட்ட உள்ள நிறைகள் கூடுதலா செய்யறாங்க. பல விஷயங்கள் இருக்கு, கூடுதலா செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதினா அலைஹி, எங்களில் ஒருவருக்கு வந்து மனைவியிட என்ன உரிமை இருக்குது, என்ன நாங்க என்ன கடமை இருக்குது அப்படின்னு கேட்கிறார். நாங்க என்ன செய்யணும், எங்க பொண்டாட்டி மாதிரிலாம் என்ன செய்யணுங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் துத்இமஹா இதா தஅம்த, நீ உண்ணும் போது அவளுக்கு உண்ண கொடுக்கணும். அதாவது உணவு கொடுக்கிற கடமை உங்களுக்கு இருக்கு. மனைவியருக்கு சோறு போடுற கடமை என்ன இருக்கு? உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கு. அவங்க உழைக்க முடியாது, உழைக்க வேணாம். ஏன்னா வேற டியூட்டிகள் அதிகமா இருக்கு, உங்களுக்கு வேலைப்போல் அதிகமா இருக்குது. அந்த படுகளை அல்ல கடமையா காட்டல அவங்க செஞ்சு தீரணும், செஞ்சிருவாங்க. கம்மி ஆள் வந்ததுனால டபுளா போடுங்க, தொகையை பார்த்துவார்கள். சரி, அப்ப அந்த துறைமகா இதா தாய்ந்த, நீ உண்ணும் பொழுது அவளுக்கு உண்ண கொடுக்குது. நீ உண்ணும் போது என்ன செய்யணும்? அவளுக்கு உண்ண கொடுக்கணும். இதுல உணவு கொடுக்கிற கடமை வந்து கணவன்மார்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கு. எவ்வளவுதான் கோடீஸ்வரியா ஒரு பெண் இருந்தாலும், அவ பேர்ல சொத்து இருந்தாலும்,
அதுல இருந்து அவர் திங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு கோடி உனக்குனையா சோறு தாயா, சோறு ஓஞ்சோறு தான், நீதான் தரணும். அது உரிமை கண்டிப்பா புருஷன் தான் தரணும். அவன் கோடீஸ்வரியா இருந்தாலும் சரி சோறு தந்து ஆகணும் அப்படிங்கிறது. சில ஊர்ல ஊரை சொல்லி போற நேரம் அவங்க சிறுந்துவாங்க. ஒரு ஊர் பழக்கம் கடையநல்லூர் ஊருடைய அந்த ஊருக்காரங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஊர்ல என்ன தெரியுமா, கல்யாணம் பண்ணிடுவாங்க. கடையநல்லூர் இப்படிலாம் போட்டு சொன்னாலும் அந்த ஊர் திரும்புவாங்க. இருக்காது உடச்சே சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் தெரியுமா, கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ண உடனே அந்த பெண்ணு இருக்குல்ல, அந்த பெண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுல வந்து சோறு சோறு ஆக்கி வச்சுட்டு அந்த பெண்ணு சோறு திங்கிறது அவங்க வீட்டு தான் போகணும். எவ்வளவு நாளைக்கு இது, அவ புள்ள பெற வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆனாலும் புதுசு வீட்டு சோறு கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்குங்க 20ஆம் நூற்றாண்டுல முஸ்லீம் சமுதாயத்துல கடையநல்லூர்ல அவ அதாவது பெண்ணு வந்து சமைச்சு வச்சுக்கிட்டு எங்க போயிருந்தேன் அவங்க வீட்டுல போய் ராக்கா பகல்ல சமைச்சு வச்சுட்டு சாப்பிட போறேன்னு போயிட்டு வருவா. சோறுலாம் ஆக்கி வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டு வர போயிட்டு வா, மத்தியானம் சாப்பிட்டு வருவேன். ராத்திரிக்கு சாப்பிட்டு போய் எல்லாம் சமைச்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டு படுக்க வந்துருந்தேன். ஆனா சாப்பிட போயிருந்தாங்க. சாப்பிட போறேன், புருஷன் இருந்தாலும் இல்லாட்டாம், புருஷன் ஊர்ல இருந்தாலும் இல்லாட்டாம். இங்க என்ன இஸ்லாம் என்று சொல்ல சோறு போடுற கடமைங்குது, அதை கூட செய்ய மாட்டேங்கிறான். உணவளிக்கிற கடமை ஆண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்குது. இவன் என்ன செய்யறான், அதுலயும் தப்பிக்க முடியுமான்னு பாக்கலாம். எப்படிப்பட்ட குவமாளி கூட்டங்கள்லாம் நாட்டில் நடக்கு தெரியுமா முஸ்லிம் சமுதாயத்துல. அப்ப உணவு கொடுக்கிற கடமை நம்முடைய கடமை அப்படிங்கறத நம்ம வழங்கணும். அந்த உணவு கொடுக்கிற மாத்திரம் அந்த ஹதீஸ் சொல்லல. எப்படி சொல்லுது தெரியுமா, அந்த துறைமா இதா தாய்த்த, நீ உண்ணும் போது அவளுக்கு உண்ண கொடுக்கணும். அந்த உணவு கொடுக்கறதுல கூட இது வேலைக்காரி கொடுக்கிற மாதிரி கொடுக்காத, அதை ஒரு அந்தஸ்தோட கொடுக்க சொல்லுது, அது ஒரு தகுதியோட கொடுக்க சொல்லுது. மிச்சம் இருந்தா கொடுக்கறது இல்ல. போடு மிச்சம் தான் திண்டு போ, இது நாய்க்கு கொடுக்கலாம், அப்படி கொடுக்குறது மிச்சம் தான் நாய்க்கு போடுவாங்க. மிச்சம் இருக்கிற திங்கிறதுக்காக வரல, உன்னோட சேர்ந்து திங்க வர்றா. அவ ஓசியா திங்கல, நீ உண்ணும் போது அவளை உண்ண செய்யணும் அப்படின்னு மகா இதா தாயிட்ட, நீ உண்ணும் போது அவளுக்கு உண்ண கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ உண்ணும் போது உண்ண கொடுக்கணும்னா நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு சமூக அமைப்புல எல்லாரும் தப்பு செய்யறோம். என்ன செய்யறீங்க, சரி ஆக்குவாங்க வீட்டுல அதை உரையா முட்டை திண்டு விட்டு எலும்பு வச்சுட்டு இருப்பாங்க. மூளை மேய்ஞ்சி முட்டை கொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்து உண்ண முடியாட்டா கூட சேர்ந்து உண்பதில் நோக்கம் என்னடா சமமா கிடைக்குங்கிறது தானே. அதுக்கு தகுந்த மனைவி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வேணும்னு நினைக்கணும்ல. ஒன்னாவது இருக்கிறதா உணவு வச்சுட்டு இருக்குன்னு சும்மா வச்சு கூட இப்படி அடிச்சு தச்சுவான். வெறும் குழம்பு வச்சுக்கிட்டு இல்ல ரசம் ஊற்றிப்பான். இது இப்படி கொடுமை நடக்குதா இல்லையா பல ஊர்கள். எங்க ராமநாதபுரம் ஜில்லாவுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க பகுதிகள்ல எல்லாம் பூசை இல்லாட்டி அவ கறியே அந்த வீட்டுல வாங்க மாட்டாங்க. வருஷம் ஒன்னானாது பூசை இருந்தா தான் இறச்சி வீட்டுல பூசை இல்லாட்டி எப்படி கறி திங்கிறது அப்படிங்கிற அவன் திம்பா வெளி உள்ள வெளிநாட்டு திங்காம இருக்கலாம், அவனும் திங்காம இருந்தா பரவாயில்லைங்களா, அவன் போய் வெளிநாட்டுல வெளி உள்ள திம்பா. இப்படி எல்லாம் நிறைய கொடுமைகள். அப்ப நீ உண்ணும் போது உண்ணணும்னா வெளியூர்ல இருக்கிறேன், நான் என்ன மாதிரி உண்றேனோ அதே மாதிரி அவன் அந்த ஊர்ல உண்பதற்கு ஏற்பாடு செய்யணும். சேர்ந்து இருக்கும் போது அப்படி வெளியே போயிட்டேன், வெளியே போனதுனாலேயே பல மாமியாமார ஒண்ணு அவன் திங்கிற மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும், அது சுத்துறை மகா இதா தாய்த்த, நீ உண்ணும் போது அவளுக்கு உண்ண கொடுக்கணும். அப்புறமேலே தக்சுவஹா இரத்த சைத்த, நீ அணியும் பொழுது அவளுக்கு அணிய கொடுக்கணும். நீ அணியும் போது என்ன செய்யணும், நீ பாட்டுக்கு மாசத்துக்கு 2 சட்டை 4 வேட்டி எடுத்துக்கிட்டு அவளுக்கு வருஷத்துக்கு மட்டும் எடுத்து கொடுக்க கூடாது. திருநா வரும்போது மட்டும் அவளுக்கு ட்ரெஸ். இவருக்கு நினைக்கும் போதெல்லாம் இருப்பாரு, இவர் நினைக்கும் போதெல்லாம் புதுசா சட்டை மாட்டி வருவாரு. சும்மா சேர் அடிச்சிருந்தா அதுக்கு புதுசு மாட்டி வருவாரு. அந்த மாதிரி எல்லாம் இவருக்கு நிறைய நினைச்ச நேரத்துல புதுசா எடுப்பாரு. அப்ப என்னவாகிறா, அவளுக்கு சமமான உரிமை கொடுக்கல. ஏதோ ஒரு சடங்கு மாதிரியும் அரசு பண்ணாளிகள் விட்டா போகிற மாதிரியும் அந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சில வீடுகள்ல இந்த விஷயத்துல தாராளமா நடக்கும். திங்கள் அப்படி இருந்துட்டாலும் டிரெஸ்ல ஆண்களோட பெண்கள் அதிகமா கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அதையும் சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா உணவு விஷயத்துலதான் பெண்கள் நிறைய தியாகம் செய்வாங்க. உடை விஷயத்தை நம்ம நிறைய செய்யணும். உங்களுக்கு 4 சட்டைக்கு மேல இருக்காது பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம். பொம்பளைக்கு ஒரு 200-300 சேலை வச்சிருப்பாங்க. அவங்களா அது வாட்டி அந்த பாக்கெட்லாம் வாங்கி கேட்பாங்க. அந்த வெளி அலங்காரங்களை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. சிங்கிற விஷயத்துல தியாகம் பண்ணிக்குவாங்க. அது நமக்கு தியாகம் பண்ண முடியாது. அப்படி ஒரு டைப். அது ரெண்டையும் சொல்ல ஒண்ணா நினைக்கிறாங்க. நீ உண்ணும் போது அவளை ஒண்ணு கொடுக்கணும். இது பொம்பளைக்கு அறிவு இருக்கு. அதை நீ அணியும் போது அணியணும் போது அவன் சட்டை வாங்காம இருக்கும், நீ சேலை வாங்கி கேட்கிற. அவனுக்கே வாங்கல வாங்கி கேட்கறது.
அவனே வாங்காம இருக்கிறான், பெருநாளைக்கு ஒரு சட்டை தான் வாங்குறான், வசதி இல்லைங்கிறான், அது நீங்க ஒண்ணு வாங்கணும் எனக்கு நான் வாங்கிட்டாங்க, இது கேட்கக்கூடாது. நீ அணியும் போது அவள் அணியும், அது அவளுடைய கடமை, அதுக்கு மேல கிடையாது. நீ அணியாத போது அவளுக்கு அணிய கேட்கக்கூடாது, நீ உண்ணாத போது அவள் ஒண்ணும் கேட்கக்கூடாது. வசதி இருக்காது, அவனே ஒருவேளை தின்பான், நீ எனக்கு மூணு கேட்கலாமா? அந்த அதிசயம் வந்து அடங்கி இருக்கு. நீ உண்ணும் போது உண்ண கொடுக்கணும் என்பதுல நீனே காயும் போது அவளுக்கு கொடுக்கணுங்கிற கட்டாயங்களை அவளையும் சேர்த்து காயணும், அதுக்கு அவன் பழகணும். திங்கிறது மட்டும் உரிமை கொண்டாடுற மாதிரி காய்கிறதுக்கு என்ன செய்யணும், உரிமை இருக்குது, அதையும் பங்கெடுத்துக் கொள்ளணும். நீ அணியும் போது அணியிற அதிசயத்தை நம்ம அடிக்கலாம். இடத்தை சைத்த நீ அணியும் போது அவளுக்கு நீ அணிவிக்கணும். தெளிவான நேரடியான முடிவு. நீ அணியும் பொழுது அவளுக்கு அணிவிக்கணும். அப்ப நம்ம அணியும் போது அணிவிக்கணும்னு என்ன அர்த்தம்? நல்லா வகிக்கிறங்க. பெண்களும் கேட்பாங்க, கேள இருக்காங்க, நான் அணியும் போது அணியணும். இப்ப என் வசதி இருந்து எடுத்து கொடுத்துங்க, அது இல்லாம அமுக்க அடிச்சு போட்டு விட்டுருங்க. ரசூல்லாத்தையும் போட்டுருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கடமையாக்கல, நான் அணியும் போது அணிய சொல்லி இருக்கிறாங்க. நீ அது இல்லாம கேட்டீங்கன்னா நானே விரும்பினாதான் தருவேன், பேசாம எதையும் இருக்கலாம். இல்லாத மக்கள் இருக்கும்ல, எல்லாருக்கு நடத்துவேன் எடுத்து கொடுக்குற மாதிரியா இருக்கும், அது வழங்கி அவங்களும் நடந்துக்கணும். மார்க்கம் சொன்னதுக்கு மேல எதிர்பார்த்தா தானே சந்தேகம். மார்க்கம் சொன்னபடி எல்லாரும் நடந்துக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் நிம்மதி, எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஒருத்தர் இதுல மீறினா இன்னொன்னு மீறுவா, நீ இதுல மீறினா ஆத்தவங்களோ அப்படி போயிட்டு இருக்கும், நிம்மதி போயிடும். அதுக்கப்புறம் ஒலா தவறிபில் வஜிக ஒலா துகப்பி ஒலா தஹஜுர் இல்லா பில் பைத். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உன் மனைவி என்ன செய்யணும் போது முகத்துல அடிக்கிறாங்க. என்னதான் போவோம், என்னதான் வந்தாலும் சரி முகத்துல அடிக்கிறதுங்கிறது என்ன செய்யக்கூடாது. ஒரு தட்டுறதா இருந்தாலும் முகத்தை சேர்ந்தெடுத்து கணத்துல அறிகிறது, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் அதை செஞ்சிடாது. அது மாதிரி ஒலாத்து கப்பில் அவளை இழிவுபடுத்திடக்கூடாது. இழிவுபடுத்தி மட்டம் தட்டுறதுக்கு பாருங்களேன், இது சில பேருக்கு ஒரு பழக்கம். இவன் கொஞ்சம் நல்லா வசதியா இருக்குன்னு வைங்களேன், அவளுடைய வறுமையை ஒவ்வொரு நேரம் கிளி கேட்பான். நீ என்ன தெரியாதாங்க, குடிச்சலாம் தெரியாதாங்க, குடிச்சலான்னு படுத்துக்கிறீங்க, கிழிஞ்ச பாயிலானா நீ அண்ணன் எல்லாம் ஒன்னா படுத்து தெரியாதாங்க. ஒரு சிலைக்கு மாறு சிலை கிடையாது. நீங்க பண்டாரி கேட்கலாம், குத்தி காட்டுறது, கேவலப்படுத்துறது. அதெல்லாம் இருந்து தெரிஞ்சாலும் கல்யாணம் பண்ண நல்லா கொடுத்துட்டாங்கல்ல, எவ்வளவு இழிவுபடுத்தக்கூடாது, சுயமரியாதை விளையாடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். பெண்களுக்கு மரியாதமான இல்லையா, சுயமரியாதை உங்களுக்கு உனக்கு மட்டும் தான் இருக்கு. ஒன்னு இப்படி ஒரு கேட்டா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு வறுமைக்காக வேண்டி ஒரு தடவை வேலைக்கு சம்பளத்துக்கு இருக்கிறோம், முதலாளி இருந்தா கூட அவன் அதை நிறுத்தி சொல்லி காட்டா இருப்போமா, போய் சம்பளம் கணக்கு போறியா, ஒரு வேலைக்காரன் சொல்றான், நீ சமமா கொண்டாந்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஒப்பந்தம் வர பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த வகையிலையும் மட்டம் தட்டுறது, 4 பேருக்கு முன்னாடி வச்சுட்டு மட்டம் தட்டுறது, அடுத்தவரோட மத்தியில வச்சுட்டு கேவலப்படுத்துறது. ஏதாவது வெளியில யாராவது வந்துருவாங்க, நீங்க என்ன உங்களுக்கு யாரும் விரும்பி பிரியாணி கொடுத்துருவாங்க, நீங்க என்ன ஒருத்தி இறங்குறா பிரியாணி எனக்கு யாரும் தெரியாது, இந்த மனுஷன் எவ்வளவு நாள் ஆச்சு அவங்கள்ட்ட ரசத்தை குடிச்சுப்பா, வேற விட்டு ரசத்தை இவங்க வீட்டு ரசம் இல்ல, வேற வீட்டு ரசத்தை குடிச்சுட்டாங்கன்னா இப்படி இதெல்லாம் கூடாது. அவரும் செஞ்சுதான் செய்வாங்க. அப்ப நீ ஒன்னுடைய ஆத்தம் ஒப்பிட்டு அவசரம் ஒத்துருவியா, நீ என்ன ஆம்பளை இருக்கான் தாம்பளை பாரு திருப்பி போட்டா எப்படி இருக்கு? அப்ப சுயமரியாதை 2 பக்கம் இருக்கிறாங்க. நீ போடுற மாதிரி திருப்பிக்கிட்ட ஒரு ஆம்பளை காட்டி அந்த ஆம்பளையுடைய நடவுடைய பாவனை எல்லாத்தையும் சொல்லி உன்னை கம்பேர் பண்ண உனக்கு எப்படி இருக்கும்? அப்ப எல்லாம் சமத்துவம் உனக்கு இருப்பது மாதிரி அவளுக்கு இருக்குங்கிறாங்கல்ல, உலகுள்ள மிதுள்ளதே அலைகின்ற உனக்கு இருக்கிற மாதிரி உரிமை கடமை அவளுக்கு இருக்குன்னா நீ மாத்திரம் ஆட்டவங்களை சொல்லி அவங்களை சொல்லி உங்களை சொல்லி சுத்தி காட்ட உன்னை சுத்தி காட்ட ஒத்துக்கிறியா? நீ அதை கவனமா இருக்கணும், செய்யக்கூடாது. அப்புறம் ஒலா தகுதியில் இல்லா பின் போய் என்னதான் கண்டிப்பா இருந்தாலும் சரி, வெறுப்ப காட்டுறா இருந்தாலும் சரி, 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கணும். வீட்டுக்குள்ளே தவிர வெளியிடங்களில் வைத்து கண்டிக்கவே கூடாது. அது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம ரோசம் வந்து யாரா இருந்தாலும் கண்டிக்கணும். எங்க போயிட போறாங்க, இன்னொரு போலீஸுக்காரன் கைதி தேடுற மாதிரி ஓடி போயிட போறாளா, தேடி பிடிச்சி கண்டிக்கிறதுக்கு வேலை இருக்க போறா? வீட்டுக்குள்ள ரூம் அடிச்சு 4 பேர் மத்தியில் நடந்தா கூட எல்லாரும் போட்டு நீ பிடிச்சது தப்பு, இப்படி செஞ்சிருக்க கூடாது, இதனால எனக்கு கேவலமா போச்சு, அது சொல்லு, அறிவுரை சொல்லு. 10 பேர் 50 பேர் பார்த்து சபையில வச்சுக்கிட்டு கல்யாண சபையில விருந்து கூப்பிடுறதுலாம் கேவலப்படுத்திடுவாங்க. விருந்து கூப்பிடுறதுலாம் பொம்பளை என்னடி பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் செய்யறது இதுக்கு அனுமதி கிடையாது. புருஷங்கிறதுனால இந்த மாதிரியான உரிமையெல்லாம் இஸ்லாம் உங்களுக்கு தரல, அடைக்கிற பொருள் அவங்க. அப்ப ஒலா தகுதி இல்லாமல் பை வீடுகளில் தவிர வீட்டுக்குள்ளே தவிர வேற இடத்துல என்ன செய்யக்கூடாது, அவங்கள வெறுக்கக்கூடாது, வெறுப்பு கண்டிச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் அறிவிப்பு என்ன வருதுன்னா,
ولا تقبه أن تقول قبحك الله قبحك الله. அதாவது இந்த திட்டுறதுல கூட சில அசிங்கமான வார்த்தைகள் அப்படி அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளால கூடாது. நான் அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடாது, உருப்படாம நாசமா பண்ணு சொல்லுவேன். அதை விட மோசமான ஆபாசமாலாம் போட்டு கொண்டாட்டிங்கிறதுனால ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தையெல்லாம் போட்டு கொண்டாடி திட்டுறது அது தாங்க முடியாது. அசிங்கமா அந்த லோ மக்கள் இருக்காங்க, ரொம்ப தரந்தாழ்ந்த மக்கள், அந்த மக்கள் பேசுற மாதிரி என்ன செய்யறது, பேச்சு விட்டுருவான் கொண்டாடிய. இதெல்லாம் கூடாது. இப்பெல்லாம் நாகரிகம், வீடு குடும்பத்துக்குள்ள ஒரு நாகரிகத்தை நீங்க உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு கடமையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பண்றாங்க. அடுத்து இன்னொரு சொல்றாங்க, இன்ன அஹக்க ஷர்தி அன் யூஃபா பிஹி மஸ்தஹலல்தும் பிஹில் ஃபுரூஜ். பொதுவான ஒரு அளவு, நீங்க எத்தனையோ உடன்படிக்கைகள் காரணமாக உங்களுக்கு சில சாதக பாதகங்கள் ஏற்படும். ஒரு உடன்படிக்கையில சில சரத்து போடுவோம்லங்க, எத்தனை பேர்கிட்ட உடன்படிக்கை பண்ணுவீங்க, ஒரு தொழிலுக்காக வேண்டி உடன்படிக்கை பண்ணுவீங்க, ஒரு இடத்த வாங்குவீங்க, ஒரு இடத்த விற்குவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு உடன்படிக்கை பண்ணுவீங்க, ஒரு சங்கத்துக்கு இன்னொரு சங்கத்துக்கும் உடன்படிக்கை வரும், ஒரு பார்ட்டிக்கு இன்னொரு பார்ட்டிக்கு உடன்படிக்கை வரும், ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில உடன்படிக்கை வரும், ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மத்தியில உடன்படிக்கை வரும், ரெண்டு காலேஜுக்கு மத்தியில உடன்படிக்கை வரும். இப்படி எல்லாம் உடன்படிக்கைகள் உலகத்துல நீங்க நிறைய பண்றீங்க. உடன்படிக்கைகள்ல ஷரத்துகள்லாம் இருக்கு. உடன்படிக்கைனால ஷரத்துகள் கண்டிஷன் இல்லாம உடன்படிக்கை கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி படைத்த கண்டிஷன் என்ன தெரியுமா? எந்த கண்டிஷன் அதிகமா நிறைவேற்றணும் என்று கேட்டால், திருமணத்தின் மூலமாக நீங்கள் செய்து கொண்ட கண்டிஷன் இருக்கு பாருங்க, அதுதான் நிறைவேற்றுவதில் முதலிடம் பெற்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த கண்டிஷனை விடவும் நீ கல்யாணம்னு ஒரு கண்டிஷன் பண்றிய, நீ எந்தெந்த கண்டிஷன் எல்லாம் கரெக்டா நிறைவேற்றலாம். ஒரு நண்பத்தை கண்டிஷன் போடுவான், சண்டை வந்தவன ரெண்டு கம்பெனிக்கு மத்தியில கூட்டா சேர்ந்து செய்வோம், நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு, கண்டிஷன்கள் இருக்கு. அதுல உள்ள சரத்துக்களை எல்லாம் கரெக்டா என்ன செய்வான், நிறைவேற்றுவான். இந்த மனைவி கணவனுக்கு மத்தியில உள்ள அந்த சரத்துக்களை அக்ரிமெண்ட் வந்து நிறைவேற்றவே மாட்டான். ஆனா அதுதான் முதலிடம் உள்ளதுக்கு நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நிறைவேற்ற ஷரத்துகள்லயே அதிக தகுதி படைத்ததுன்னு கேட்டா மஸ்தஹலல்தும் பிஹில் ஃபுரூஜ், எதன் மூலமாக தாம்பத்திய உறவுக்கு சொந்தம் கொண்டாடுகிறீர்களோ அந்த ஒப்பந்தம் தான் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதியானது. அந்த கண்டிஷன் தான் அதிகமான தகுதியோடு நிறைவேற்றப்பட வேண்டியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய சுமை நம்பி சுமத்தப்பட்டிருக்கு. கல்யாணம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய சுமை. ஒரு சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டாலும் கூட ஒரு பெரிய பாரத்தை வந்து அல்லாஹ் நம்ம மீது சுமத்தி வச்சிருக்கான். அதை சுமத்தி வச்சிருக்கிற இடத்துல நம்ம அவர்களை கண்ணியமான முறையில நடத்து, இதுல இருந்து நீ விளைக்கலாம். அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, உணவுல குறை வைக்க கூடாது, இல்ல இருக்கிறதுக்கு மேல அவங்க கேட்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அல்லாஹ் அவன் அறிவுரை சொல்றான். அதுல சில தாராள தன்மைகளையும் அல்லாஹ் வந்து ஒரு ஆர்வம் போடுறான். நமக்கு செலவழிக்குன்னு சொல்லிட்டா கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒரு ரூபாய் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பாதை இறைவனுக்காக போர் செய்யறதுக்கோ மற்றதுக்கோ செலவழிக்கிறீங்க. இன்னொரு ரூபாய் எடுத்து 10 ரூபாய் எடுத்து ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக வேண்டி செலவழிக்கிறீங்க. இன்னொரு 10 ரூபாய் எடுத்து ஒரு மிஸ்கின் ஒரு ஏழைக்கு தர்மம் செய்றீங்க. இன்னொரு 10 ரூபாய் எடுத்து உங்க குடும்பத்துக்கு வீட்டுக்கு செலவு பண்றீங்க. 4 காரியத்தை செலவு பண்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 4 காரியத்தை செலவு பண்றீங்க. ஒண்ணு அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் செய்வதற்கு செலவழிக்கிறீங்க, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு செலவழிக்கிறீங்க, ஒரு ஏழையுடைய பசியை போக்குவதற்கு செலவழிக்கிறீங்க, உங்க குடும்பத்துடைய தேவைக்காக வேண்டி செலவழிக்கிறீங்க. 10 ரூபாய். இதுல எது ரொம்ப பெரிய 10 ரூபாய் தெரியுமா? எதுக்கு அதிகமான கூலி இருக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடிமையை விடுதலை செய்யறதா இல்ல, பாருங்க, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ செலவு செய்கிற ஒரு தீனார், தீனார்னா தங்க காசு, அதையும் வச்சுக்க. ஒரு தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக நீ செலவு செய்கிற ஒரு தங்க காசு. ஒரு தீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு தர்மமாக நீ வழங்கிய ஒரு தங்க காசு. ஒரு தீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக, உன் குடும்பத்தாருக்காக நீ செலவிட்ட இன்னொரு தங்க காசு. இதுல அஅலமுஹா அஜ்ரன், ரொம்ப பெரிய கூலி தரக்கூடிய அல்லாஹ்விடத்துல பரிசு பெற்று தரக்கூடியது அல்லது அன்பக்துஹா அலா அஹ்லிக, உன் குடும்பத்துக்கு நீ கொடுத்திய அதுக்கு தான் 4ல ஃபர்ஸ்ட். 4க்கு செலவு பண்ணன்னு சொன்னா உன்னுடைய மனைவிக்காக வேண்டி குடும்பத்துக்காக வேண்டி செலவு பண்ணீங்க, அதுதான் உள்ளதுலயே அதிக 4க்கு கூலி கிடைக்கும். அடிமையை விடுதலை செய்து கொடுக்கறதை விட
ஒரு பசித்த ஏழைக்கு கொடுக்கறத விட உன் பொண்டாட்டி சோறு நீங்க முத கொடு. இங்க பட்டினியா போட்டு தர்மம் செய்ய போறாங்க. பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்காம ஒரு ஊருக்கு போய் தர்மம் செய்ய போயிருவாரு. பொண்டாட்டிக்கு முதல் சோறு கொடுத்தா கேட்கணுமா இல்லையா? அவன் மனைவிக்கு கொடுக்கறதுக்கு மிஞ்சினதுதான் மற்றதெல்லாங்கிறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் குடும்பத்திற்காக வேண்டி நீ எதை செலவழித்தாலும் அதுக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, ஹத்தாமா தஜாலு ஃபீ ஃபமிம்ராத்திக, உன்னுடைய மனைவியின் வாயில் ஊட்டுகிறாயே அதுக்கு உட்பட. சோத்தை எடுத்து ஒரு கவலத்தை வாயில ஊட்டுறீங்களே, அது உங்க சந்தோஷம் ஊட்டுறீங்க, அதுக்கு கூலி இருக்கலாம். எதுக்கு கூலி? நான் கொடுத்த அடைக்கலத்தை ஒழுங்கா பராமரிக்கிறான் இவன், அதுக்கு கூலி. நான் அடைக்கலமா இவன் இந்த பெண்ணை ஒப்படைச்சேன், அது அழகான முறையில் அவன் பேசுறான், அவளை மகிழ்ச்சியா வச்சிருக்கிறான், அவளை சந்தோஷமா வச்சிருக்கிறான், அவளை கண்களை நாம பாத்துக்கிறான், அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் கூலி தரான். நம்ம அமானியத்தை போய் எதுக்கு அவளுக்கு பயந்துட்டா கொடுத்தோம்? அவளுக்கு பயந்துகிட்டா கொண்டு செலவழிக்கிறது இல்லை தானே? அல்லாஹ் கடமையாகிட்டாங்கிறது தானே செய்யணும். அப்ப அல்லாவுக்காக வேண்டியதை செய்யும் பொழுது அதுக்கும் கூலி கிடைக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதாவது பெண்களுக்கு செய்யறது கடமை மாத்திரம் இல்ல, ஆகிரத்தில் அதுக்கெல்லாம் நன்மைகள் வேற இருக்குது. நீங்க அவங்ககிட்ட நடந்து கொள்ளக்கூடிய விதத்து பாருங்க, சிரிக்கிறது, அன்பா நடந்துக்கிறது, ஊட்டி விடுறது, அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கிறது, அவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, புண்படுத்தாம இருக்கிறது, அவங்களை கண்டிக்கிறதா இருந்தா அதுக்கு தகுந்த முறையில கண்டிக்கிறது, இதுகளை எல்லாம் நீங்க செஞ்சா இது இங்க உள்ள கடமையை செஞ்சு வர போகாது. இதுக்கு அங்க கணக்கு சொல்லுத மாதிரி, ஏதோ நோம்பு வச்ச மாதிரி, ஏதோ ஜக்காத்து கொடுத்த மாதிரி இதுக்கு ஒரு சவாபு அச்சு கூலி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? கூலியை வச்சிருக்கிறேன்னு சொல்றான். அப்ப இதையெல்லாம் விலைக்கு நம்ம என்ன செய்யணும்? நடந்துக்கிறோம். அதுக்காக வேண்டி கொண்டாட்டி கவனிக்க சொல்லுங்கிறதுக்காக வேண்டி வெட்டிக்கு வாங்கி போய் கடனை வாங்கி நம்மள அடுத்த மாசமே இல்ல நாசமா அப்படி பண்ணிடக்கூடாது. அஸ்கினு உன்ன மின் ஹைரு சக்கன்தும் மின் உஜதிக்கும், உங்கள் சக்திக்கு ஏற்பட்டவாறு அவர்களை வந்து குடியமர்த்துங்கள். அதை அல்லாஹ் சொல்றான். வசதி உள்ளவன் வசதிக்கு ஏற்றவாறு செலவு செய்யட்டும். ஒமன் குதிர அழகி ஆத்தாகுல்லா, யாருக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கிறதோ அல்லாஹ் கொடுத்த அளவுக்கு அவன் செய்யட்டும். லாயு கல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா இல்லா மா ஆதாஹா, எந்த ஆத்மாவையும் கொடுத்ததுக்கு மேல அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். கொடுக்க ரொம்ப ஆர்வம் ஊட்டினவன நீங்க பாட்டு பைத்தியம் பண்ணி கடன் வாங்கி 100,000 10,000 வாங்கி கொண்டாட்டி கடைசியில் அவங்க வந்துடுவான். கூட்டோடு ஓடி போயிருந்தோம், பல மாசம் கொடுக்க முடியாம போயிருவோம். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. இருக்கிறவன் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கட்டு, இல்லாதவன் அதுக்கு தகுந்த மாதிரி கொடு. நீ திங்கிற கணக்கு வச்சுக்க, அந்த மாதிரி கொடு அப்படிங்கிற அடிப்படையில இஸ்லாமிய மார்க்கம் அந்த மனைவிக்கு கொடுக்கறதுக்கு நன்மைங்குது, குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு நன்மைன்னு சொல்லுது. இந்த மாதிரி மனைவியரை பெண்களை கண்ணியமான முறையில கௌரவமான முறையில நடத்தி கொள்வதற்கு மார்க்கத்துல பெரிய சவாபும் அந்தஸ்து இருக்குது. அடுத்து பெண்கள் கணவன்மார்களுக்கு செய்யற கடமைகள் இருக்கு இல்லையா, அது நாளைக்கு போக எல்லாரும் போடுறேன்னு கூப்பிட்டு அதுதான் முதல்ல அறிவித்தாச்சு. அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நாளைக்கு மனைவிமாரெல்லாம் கூட்டுவாங்க, அவங்க கேட்க வேண்டியது என்ன, அப்பதான் உங்களுக்கு மரியாதை இருக்க முடியல. சரி, சுபானக்கெல்லாம்